உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? சார் என் பேர் முத்துகிருஷ்ணன். நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வரேன். நான் வந்து ரேங்க் வந்து 27 எடுத்திருந்தேன். ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ் போஸ்ட் எடுத்திருக்கேன். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். சார் என்ன படிச்சிருக்கீங்க சார்? சார் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. இப்போ இந்த தேர்வு எழுதணும்னா என்ன இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லை என்ன படிப்புகள்லாம் படிச்சிருக்கணும் சார்? ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அப்புறம் இன்ஜினியரிங் டிராயிங் இந்த மாதிரியான பிரான்ச்சுக்கு வந்து எனி இன்ஜினியரிங் டிகிரி எலிஜிபிள் சார். ஓகே. மிச்சதுக்கெலாம் சில ஸ்பெசிஃபிக் ட்ரேடு குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் எழுத முடியும். இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் எனி டிகிரி எலிஜிபிள். எனி டிகிரி எலிஜிபிள். ஐ மீன் இன்ஜினியரிங்லயே இல்லை டிகிரியாவே எது படி? இன்ஜினியரிங்ல எனி டிகிரி, எனி பிரான்ச் எலிஜிபிள். எது வேணாலும் எலிஜிபிள் சார். ஓகே. நீங்க எப்ப கல்லூரி முடிச்சிருப்பீங்க சார்? சார் நான் 2011ல் பாஸ் அவுட் ஆனேன் சார். ஓகே. அப்போ ஏஜ் வந்து எந்த ஏஜா இருந்தாலும் எழுதலாம் இந்த எக்ஸாம்? எழுதலாம் சார். ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஏஜ் வரை எழுதலாம் சார். அது வந்து கம்யூனிட்டி வைஸ் மாறும். ஆமாம் சார். அது அதர்ஸ்க்கு மட்டும் ஏஜ் கிரிட்டீரியா இருக்குது சார். அதாவது ஜென்ரல் ஓசி ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. மிச்சம் எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஏஜ் 60 வரை எழுதலாம். ஓகே ஓகே சார். இப்போ அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே படிச்சிருந்தீங்களா இல்லை எப்படி சார்? சார் நான் ஆல்ரெடி 2 போஸ்டிங் இந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஜூனியர் அசிஸ்டண்டாகவும் வேலை பார்த்துருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ சுகாதாரத்துறையில் பிளாக் ஹெல்த் ஸ்டடிஷனாக வேலை பார்த்துருக்கேன். இது 3rd அப்பாயின்மெண்ட் சார் எனக்கு. 3rd அப்பாயின்மெண்ட். ஆமாம் சார். ஓகே சார். ஜூனியர் அசிஸ்டன்ட்னா குரூப் 4ல் போயிருந்தீங்க? ஆமாம் சார், குரூப் 4ல் போயிருந்தேன். ஓகே சார். இப்போ இந்த தேர்வை பற்றி எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? இதுக்காக எப்படி படிச்சீங்க அதை பற்றி சொல்லுங்கள். நோட்டிஃபிகேஷன் போடும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓகே. அதை டிபெண்ட் பண்ணி படித்தேன் சார். ஓகே. ஆன்லைனில் 2-3 டெஸ்ட் பேட்ச் வாங்கியிருந்தேன். அந்த டெஸ்ட் பேட்சை கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி இதை ட்ரை பண்ணேன் சார். ஓகே. என்ன புக்ஸில் படிச்சீங்க சார்? சார் ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸுக்குன்னு இதுக்குன்னே புக் இருக்கு. இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்லேயே இருக்கு. ஓகே. அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு அதை படிச்சாச்சு சார். அது படிச்சீங்க. அது எவ்வளோ 2 வால்யூம் இருக்குமா சார்? வால்யூம் 2 வால்யூம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் 2 வால்யூம் இருக்கும் சார். ஓகே. அது அந்த புக்ஸ் படிச்சாலே போதுமானதா? போதுமானது சார். இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10 யூனிட்டுமே அதில் கவர் ஆயிரும் சார். கவர் ஆயிரும். இப்போ இது வந்து ஒரு தியரி பேப்பரா இல்லை வந்து ப்ராப்ளமேட்டிக் இருக்குமா இல்லை கலந்து இருக்குமா சார்? இது 2மே கலந்தது சார். இது வந்து மெயினாக வந்து இது ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் தான் சார். ஒர்க் ஷாப் கால்குலேஷன் வர்றதுனாலேயே இது ப்ராப்ளமேட்டிக் பேப்பராக தான் சார் இருக்கும். அதில் கொஞ்சம் தியரி இருக்கும் சார். பேசிக் யூனிட்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க சார். பேசிக் லெவலில் தான் இருக்குது. இது வந்து சிலபஸே வந்து உங்களை பேசிக் லெவல் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிப்ளமோ ஐடி லெவல் தான் இது வந்து. கொஸ்டின் ஸ்டாண்டர்டு ஈஸியாக தான் இருக்கும். ஓரளவுக்கு ஈஸியாக தான். மேக்ஸ் ஓரளவுக்கு தெரியுங்கிறவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஓகே. இப்போ இதுக்கு புத்தகங்கள் தமிழ்ல இருக்கா ஆங்கிலத்தில் இருக்குங்களா சார்? ஆங்கிலத்தில் தான் சார் இருக்கும். அதிகமாக ஆங்கிலத்தில் தான் இருக்கும். தமிழில் வந்து நம்மளா கன்வெர்ட் பண்ணிக்கணும் சார். கன்வெர்ட் பண்ணிக்கிறது. கேள்விகள் தமிழ் ஆங்கிலம் 2த்துலையுமே இருக்கும். ஆமாம், கொஸ்டின் வந்து 2லையுமே கேட்பாங்க. இங்கிலீஷ் தான் உங்களுக்கு படிக்கிற கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஜூனியர் அசிஸ்டண்டாலாம் வேலை பார்க்கறதால ஜிஎஸ் பேப்பர் உங்களுக்கு சுலபமாக? ஆமாம் சார். சுலபமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் ஈஸியாக நமக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் படிக்க ஆரம்பித்தாலும் கூட உங்களால் கிளியர் பண்ண முடிஞ்சது காரணம் ஜிஎஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதால? ஆமாம் சார், அப்படி சொல்லலாம். ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சிங்க அதுக்கு ஆலோசனை? ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்லெட் வாங்கி அந்த புக்லெட்டை தான் சார் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். ஓகே. எல்லாத்துக்குமே அதான் பார்த்தீங்க? ஆமாம் சார். ஓகே. ஆல்ரெடி வேலை பார்த்து இருந்ததால நேரத்தை எப்படி மேலாண்மை பண்ணீங்க? எவ்வளோ நேரம் கிடைக்கும் உங்களுக்கு படிக்க? ஈவினிங் ஒரு 2 hours இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் மார்னிங் ஒரு 1 hour அந்த மாதிரி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா சார். மாதிரி உட்காந்து படிச்சு ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா உங்களுக்கு படிக்க? ஆமாம் சார், சப்போர்ட் பண்ணாங்க சார். நான் ரொம்ப எக்ஸாம் நெருங்குற டயத்தில் ஒரு 1 week 2 week இந்த மாதிரி லீவ் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன் சார். எக்ஸாம் டயத்தில் மட்டும். இந்த நேரம்லாம் ஒர்க் போயிட்டே தான்? ஆமாம், ஒர்க் போய்க்கிடுவேன் சார். ஓகே. ஆல்ரெடி இது ஒர்க்கில் தான் இருக்கும், எதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும், என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் தோணலையா தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு? சார் நம்ம கமிட்மெண்ட், ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கனால நமக்கு சேலரி வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லாதனால நல்ல போஸ்ட்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்கு சேலரி இப்போ நல்லா இருக்குது சார் போஸ்ட்டுகளுக்கெல்லாம். ஓகே. அதனால நம்ம மோட்டிவேட்டடாக ட்ரை பண்ணுறோம் சார். அவ்வளோதான் சார். படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க சார்? நோட்டிஃபிகேஷன் போட்டாச்சுன்னா அதில் இருக்க எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு சின்சியராக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணால் ஷுவராக போஸ்டிங் கிடைக்கும் சார். மெயினாக டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் நல்லாவே ஈஸியாக வாய்ப்பு இருக்குது சார். நீங்கள் இந்த ட்ரேடு மட்டும்தான் படிச்சிங்களா வேறு ட்ரேடும் படிச்சிங்களா? நான் இந்த ஒரே ஒரு ட்ரேடு தான் சார் படித்தேன். ஆனால் இனிமேல் அப்ளை பண்ணுறவங்க 1-2 ட்ரேடு எக்ஸ்ட்ரா சேர்த்து படிக்கிறது நல்லது சார். ஏன்னா ஒன்றுனா கொஞ்சம் நமக்கு கடைசி வரைய சர்வைவல் கிடைக்குமா கிடைக்காதான்னு நானே இப்போ பயத்தில் தான் இருந்தேன். ஓகே. அது வந்து கடைசி அது நல்ல ரேங்கில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார். அதனால் 2-3 ட்ரேடு முடிஞ்ச அளவுக்கு படித்தா நல்லது சார். நீங்கள் எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க ஞாபகம் இருக்கா சார்?
சார் ஒரு 186 கொஸ்டின் போட்டேன் சார். உங்களோட டெக்னிக்கல்ல டெக்னிக்கல்ல. ஜிஎஸ்ல சார் ஜிஎஸ்ல 66 சார். 66 மேக்ஸோட சேர்த்து சொல்றீங்க. ஆமா சார். மேக்ஸ் டெய்லி பார்க்கணுமா இல்ல எப்படி சார் மேக்ஸ் படிக்கிறது? லாஸ்ட் ஒரு 1 மந்த் மட்டும் மேக்ஸ் கொஞ்சம் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணா போதும் சார். ஓகே. லாஸ்ட் 1 மந்த் டெய்லி மேக்ஸுக்குன்னு தனியா 1 ஹவர் ஒதுக்கி ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி ஒரு கொஸ்டினா எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டு பார்த்தாலே மோர் தென் சஃபிஷியன்ட் சார். இந்த டெக்னிக்கல் பேப்பர் சொல்லி கொடுக்கறதுக்கு அகாடமி அப்படி இல்லைன்னா யூடியூப் சேனல் அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா டெஸ்ட் பேட்ச் போடுறதுக்கு? இருக்காங்க சார், 2-3 யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அந்த யூடியூப் சேனல்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் சார். ஓகே. இப்போ நீங்க சிவில் படிச்சிருக்கீங்க தானே? சிவில் இல்லை சார், நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஓகே. அதுக்கான ஸ்பெஷல் ட்ரேட் எதுவும் இருக்குங்களா படிக்கிறதுக்கு இல்லை நீங்க அது எதுவும் இல்லைன்ட்டு இது படிச்சீங்களா? அதுக்கான இது எதுவுமே அதிகமாக இல்லை சார். மெக்கானிக்கல் ஓரியன்டும் சிவில் ஓரியன்ட் தான் அதிகமாக வருது. எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்ட் வரல, எலக்ட்ரிக்கல் ஓரியன்ட் கொஞ்சம் வருது. ட்ரிபிள் படிச்சவங்க. ஆமாம், மெயினாக வந்து உங்களுக்கு சிவிலுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக மெக்கானிக்கலுக்கு, அதுக்கு அடுத்தபடியாக எலக்ட்ரிக்கலுக்கு. எலக்ட்ரானிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மி சார், ரொம்ப கம்மி. அதனால நீங்க இந்த இது ஆமாம் சார். ஓகே. ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்களுக்கு நீங்க எதனா ஆலோசனை சொல்றதுன்னா என்ன சொல்லுவீங்க சார்? ரெகுலராக படிக்கணும், டைம் கிடைக்கும் போது மேக்ஸிமம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி டேஸை கொஞ்சம் நல்லா ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். டெஸ்ட் பேட்ச் போடணும். டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது சார். தொடர்ச்சியா படிக்கிறப்ப நிறைய படிப்போம், அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிது சார்? படிக்கிறது ஞாபகம் இருக்குமா? ரிவிஷனும் டெஸ்ட் பேட்ச் தான் சார் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும் சார். ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார் வீக்லி ஒன்ஸு. டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருந்திருக்குங்களா? கண்டிப்பாக இருக்கும் சார். ஓகே. கண்டிப்பாக இருக்கும். எப்படி ஓவர் கம் பண்ணிக்குது? அதாவது நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். யூடியூப் இந்த மாதிரி இருக்க சோஷியல் மீடியா ஆப்புகளை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அந்த டயத்துக்கு. இல்லைனா ஃபோர் ஸ்டாப் கொடுத்து நிப்பாட்டிக்கலாம். அது போக ஃபோனை வந்து சைலண்டில் போட்டுக்கலாம், இல்லைனா ஃப்ளைட் மோடு போட்டுக்கலாம், ஏரோப்ளைன் மோடு போட்டுக்கலாம், இல்லைனா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் படிக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியா யுகத்தில் வந்து நம்மளால் வந்து ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. 1 ஹவர் வேணும்னா நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னா ஆர்டர் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்தது ஏற்கனவே குரூப் 4க்கு வந்திருப்பீங்க, இப்போ வந்தது எடுத்தது அதெல்லாம் எப்படி இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மூமெண்ட் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமாக தான் இருக்கும். ஓகே. ரிசல்ட் பார்த்த அப்புறம் நீங்கள் யார்கிட்ட அதை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணீங்க? நான் அது ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு தான் சொன்னேன். ஓகே. ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணாங்களா? ஆமாம், சப்போர்ட் பண்ணாங்க. த்ரூ அவுட் த ஜேர்னி சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே சார். ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து அவங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்து அவங்களுக்கு சிலபஸ்ஸு, ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ஒரு டெஸ்ட் பேட்ச்சு, ரெகுலர் ப்ரிப்பரேஷன் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் எந்த ஒரு போட்டித் தேர்வுலையும் வின் பண்ண முடியும். கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இந்த ஜேர்னியில் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. என் ஒய்ஃபுக்கு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு, என் தங்கச்சிக்கு, ஓகே, அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், என்னோட எஜுகேஷன் சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள், என் கூட படித்தவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்து படிப்பீங்களா எப்படிங்கண்ணா? அது அது இது நம்ம வந்து படிக்கிறதுங்கிறது ஒரு கண்டினியூஸ் ஜேர்னி தான். விடாமல் நம்ம அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஓகே. அடுத்தடுத்து பெரிய போஸ்ட் வாங்குறதுக்கு ரொம்ப ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ அண்ணா. உங்களுடைய இந்த பேட்டிக்கு இவ்வளோ தூரம் எனக்கு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அனைத்து ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் ஃப்யூச்சர் எக்ஸாமில் நல்லபடியாக எழுதி என்னை மாதிரி இந்த சர்வீஸ் வாங்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.